முடிந்துவிட்டது. கொஞ்ச நேரம் மனதுக்கு அமைதி ஏற்படும். இப்படி ஒரு அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் எனக்கு எப்போதுமே ஏற்பட்டது. இயற்கையே என்னை சோதித்து விட்டது. சோதிப்பதும் பாதிப்பதும் இயற்கையில் வேண்டவில்லை. சிலர் தங்கள் கண்களாலேயே பாதிக்கப்படுகிறார்கள், சிலர் தங்கள் எண்ணங்களாலேயே வேதனைப்படுகிறார்கள். ஒருவராய் இருக்கும் போது புரியாத விஷயங்கள் இருவராக இருக்கும் போதுதான் புரிகின்றது. இயற்கை எப்போதும் இந்த விதம்தான் பாடிக்கொண்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் அன்பு நிற்கும் இந்த உலகத்தில் நீங்கள் சரியாக நிற்கிறீர்கள். நானும் அப்படித்தான். என்ன சொல்கிறாய்? புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் நீங்கள் இல்லையா? ஒரு விஷயம் புரிந்து விட்டதால் வேதனையோடு இருக்கு. இது எதுவும் எனக்கு புரிய வேண்டாம். நான் சொல்வதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்கள் வேதனை அகன்றுவிடும். மன்னர் தங்களை அழைத்து வர சொன்னார். நல்லவர். யார் அவர்? நானும் ஒரு பெண்ணல்ல என்பதை அவரிடம் சொல்லிவிடு. முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயத்தை ஆண்களிடம் உங்கள் மன்னவர் பேசுவதில்லையே. சரி, எனக்கும் அவரிடம் கற்க வேண்டியது இருக்கிறது. வருகிறேன். அரசர் எங்கே? நான் தான் நம்பிக்கை வேண்டும். மகாராணியாரை புரிந்து கொள்ளாமல் கட்டுவிட்டேன். துர்பாக்கியம் பிடித்த இந்த ஏரியை எதற்காக அழைத்தீர்கள்? வார்த்தைகளால் கொள்ளாதீர்கள். நான் குற்றமற்றவள் என்பதை கூறுவதற்காகத்தான் அழைத்தேன். பட்டத்து ராணிக்கு குற்றத்தை பற்றி என்ன கவலை? அரசிடம் பக்கத்தில் இருப்பவர்கள் பட்டத்து ராணிகள் அல்ல. சரிதான். 10ஓடு 11, அத்தோடு இது ஒன்று போல் இருக்கிறது. வேண்டுமாதா என்னை கொண்டு விடுங்கள். ஏனால சந்தேகத்தால் என்னை சித்தாது செய்யாதீர்கள். எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்திருந்தால் ஆழத்து என்னை அழைத்திருப்பாய். உன் பட்டம் பதவி எவ்வளவு உயர்ந்திருந்தால் இந்த ஊர் உனக்கு பிறந்திருக்கும். அதிகார போதை விழிகளிலே தோன்ற, அரசின் ஆசீனாகி ஆகிவிட்ட பெருமை உன் அலைகளிலே தோன்ற, அரண்மனையில் வாழ்கின்ற ஆனந்தம் அல்லவா என்னை அலட்சியப்படுத்தியது. உங்களை அலட்சியப்படுத்தவில்லை. என்றைக்கும் என் இதயத்தை விட்டு உங்களை பிரித்து விட முடியாது. அரசோடு என்னையும் அருகிலேயே வைத்துக் கொள்ளப் போகிறாயா? நிதானமாக பேசுங்கள். நிதானமாக பேசுங்கள். மிகவும் நிதானமாகத்தான் பேசுகிறேன். எனக்கு காதல் போதை ஊட்டி கற்பனைகளை வளர்த்து விட்ட உன் கண்களை புரிந்து சொல்கிறது என் நெஞ்சம். எழுத்தை நிறுத்தி உன்னை கொள்ள துடிக்கின்றன என் கரங்கள். கால் நீண்டு உன் பிணத்தை கரணிலே தூக்கி ஆசைப்படுகிறேன். நான் நிதானம் இருப்பதால் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் கொண்டு விடுங்கள். மான உணர்ச்சியை சோதிப்பதை காட்டில் ஒரு பெண்ணை கொண்டு விடுவதுதான் உத்தமமான காரியம். என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே குற்றம் சாட்டுவதை விட கொண்டு விடுவதுதான் நல்லது. இதை எனக்கு தெரியாது. ஆனா பெண்ணுக்கு மாத்திரை உள்ளம் கலந்தால் என்பதற்காக நான் சொல்வதை நம்புங்கள். நான் ஒரு பாவம் அறியாதவன் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இல்லை என்றால் என்னை கொண்டு விடுங்கள். ஆனால் குடியை கொள்ளும் கைகள் குறைபடிந்த கல்வியை கொள்ள விரும்பவில்லை. குற்றவாளி ஆக்கிவிட்டு போகாதீர்கள். உண்மை தெரியும் வரை இங்கே இருங்கள். உங்கள் உள்ளம் தெரியும் வரை இங்கே இருங்கள். நாட்டிலே பேசத் தெரிந்த ஒவ்வொரு நாட்டும் உண்மை பற்றியே தான் பேசுகிறது. கலந்த முற்றுகையும் கற்றுவிந்தவண்ணி வர்ணவர்கள் ஒளி வீசும் அரண்மனையும் வளத்தைக் கண்டு வரித்து விழுந்தவண்ணி மன்னவரின் பெண்ணோடு மண்டலத்தை ஆள வந்த மங்கையர்க்கரசி இனி நீங்களும் நான் வேறுதான். என் கனவில் கூட இருவராக பிரார்த்திக்கிறேன். ஒருவரை ஒருவர் அன்பு நிற்கும் இந்த உலகத்தில் நீங்கள் சரியாக நிற்கிறீர்கள். நானும் அப்படித்தான். ராஜாங்கத்துக்கு இது இப்படி வந்தது. சரிதான், உன்னை பற்றி நான் போட்ட கணக்கு சரிதான். அவளுக்கு சந்தேகத்தை கிளப்பினார். காதல் நம் பக்கம் இருந்தாதா என்று கணக்கு பிடிக்கிறார். செஞ்சு தர முடியாத வஞ்சித்து தர திட்டமிட்டிருக்கிறார். அந்த காட்சியில் கற்பனையை வளர்த்துவிட்டு ஒன்றுபட்ட வாழ்க்கையை துண்டாயிருக்கிறார். நீ என்னதான் முயற்சித்தால், நீ எப்படித்தான் நடித்தால் அவரை
உனக்கு கிடைக்க மாட்டாது, கிடைக்க மாட்டார். கைசேக்கார், குடிசையை விட்டு உன்னை அரண்மனைக்கு ஓடச் சொன்னது நானா? அரசரின் அன்புரியவளாக சொன்னது நானா? தூக்கியது குளம் முடித்து புத்தாடை அணிந்து பொருள் தெரிந்த பார்வையுடன் அண்ண நட நடந்து அரசரின் நிலை தெரிந்திருந்தும் அருகிலே சென்று அத்தானை போல என்னை பக்கத்திலே அமர்ந்து ஊற்றிவிட்ட பேரெடுக்க சொன்னவள்தான் நானா? மாளிகை உனக்கு கிடைத்துவிட்டது, மறந்து விட்டாய் அவரை. நான் மறக்கவில்லை, அவர் என்னை மறக்கும்படி செய்தது நீதான். என்றும் அவர் என் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறார். உன்னை கண்ட பாவத்திற்கு அவர் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார். காவல் உரிமை கோரி இங்கே வந்திருக்கிறார். இனியும் தாமதம் செய்யாது. தேடி திகைத்திருப்பார் மன்னவர். கூடிக்கொள்ளவும் நேரமல்லவா இது? பெண்ணை இழந்த மரணம். காதலுக்கு ஒரு ஆடவன் வேண்டும் என்றார். இன்னொருத்தி என் கணவனை பின்னதுதான் முறையா? என்னை கெடுத்து ஒருவரும் வாழ முடியாது. நான் வலிக்கும் கண்ணீரை நீ வலிப்பாய், நான் படும் துன்பத்தை நீ படுவாய். காண்பாய், பட்டத்து ராணியே உன் கண்ணாலை காண்பாய். அதற்கு தன்னோடு என்ன உறவு மன்னவர் உனக்கு வழங்கி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள். பட்டத்து ராணியா, அந்த புறத்து அழகியா, இல்லை யாரு? பட்டத்து ராணியா, அந்த புறத்து அழகியா, ராணியா, அந்த புறத்து அழகியா, இல்லை யாரு நாயகியா? என்னை எதற்காக இங்கே வைத்திருக்கிறீர்கள்? பட்டத்து ராணி ஆக்கவா? அந்த சில தள்ளி ஆக்கவா? ஆசை நாளைக்கு மாற்றிக்கொள்ளவா? இல்லை, பின்னால் இங்கு ஏன் இருக்க வேண்டும்? காலம் வரும்போது காரணம் சொல்வேன். என் காதல் வாழ்வுக்கு காலம் வந்துவிட்டால் நீ என்ன காலம் வர வேண்டும்? சொல்லுங்கள், இப்பொழுதே சொல்லுங்கள். பதறாமல் சந்திக நிலையோடு தான் என்ன இங்கே வைத்திருக்கிறீர்கள். காலம் கடந்தா கழிந்து விட மாட்டாளா என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த மன்னர் கழிவர் காது இதை நான் அறியாமல் போனேன். மக்கள் ஒரு நாள் இருந்தால் என் கற்பனையாக இருக்கும். கண்களை பார், அதில் கபடம் தெரிகிறதா, கருணை தெரிகிறதா, பாதகம் தெரிகிறதா, பாசம் தெரிகிறதா? கலங்கி போன என் கண்களிலே துளிர் விட்டுக் கொண்டிருக்கும் கண்ணீரில் எந்த கதையும் தோன்றவில்லையா உனக்கு? நான் யார், நான் யார் என்று கேட்டாயே. நான் யார் தெரியுமா? அந்த பெரியவரை நீ எப்படி அழைக்கிறாய்? அப்பா என்று. எப்படி? அப்பா. இன்னொரு முறை சொல். மகளே, முதல் முறையாக நான் பெற்ற மகளை இப்போதுதான் அழைக்கிறேன். மகளே, இப்போதுதான் அழைக்கிறேன். மகளே, எந்த தந்தையும் புரியாத பாவம் உன் தந்தை புரிந்தார். மகளை மகளான் என்பதை விளங்க வைப்பதற்கு நான் சொல்ல போகும் கதையைக்கு உனக்கு 6 வயதாகும் போது அண்ணன் இருந்தான். அன்னை இறந்ததை அறிந்தேன். அடுத்த நாளே என்னை மறந்தேன், உன்னை புரிந்தேன். 6 முதல் 8 வரை மயங்கியே கிடந்தேன். இடையில் என்ன நேருமோ என் அஞ்சிய அமைச்சர்தான் உன்னை கொண்டு போய் வளர்த்தார். அவரைத்தான் இதுவரையில் அப்பா அப்பா என்று அழைத்து வந்தார். மகளே, இப்போது புரிகிறதா? மன்னன் மகளா ராஜாத்தி? ராஜாத்தி மன்னன் மகளா? மன்னன் மகளா ராஜாத்தி? யார் புரியுது? மன்னர்கள் போயிட்டா 16 இன்னும் அவங்களோட இருக்கா? கண்ணாரே கண்டே, காதாரே கேட்டே, அவள்தான் இவள்.
ஆனந்தி, ஆனந்தி, யாரு கனகத்தாவா? வாங்க 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 வாங்க. சரிங்களா? சரிக்கா, நீ சரிக்குமா? வேலை இருக்கேன்க்கா, உட்காருங்க. ஆமா, உங்க வீட்டுக்காரங்க எங்க? வேலைக்கு போயிருக்காரு. அப்பப்ப ஒரே கழுத்து வருமா? ஏக்கா கழுத்து கிழிச்சு பிடிச்சிட்டா? இல்லம்மா, இதுக்கு நான் பழகணும். நேற்று வேற செஞ்சு போட்டேன். ஆமா, நீ நகை செஞ்சு போடல? நகை தானே பொம்பளை ஜாவு. எங்க வீட்டுக்கார செஞ்சு போட்டா தானே நான் போட்டுக்க முடியும். அட பைத்தியக்கார பொண்ணு, எந்த வீட்டாம பொண்டாட்டியெல்லாம் நகை செஞ்சு போட்டிருக்கான். நீங்க அடிக்கடி மூட்டுக்கிட்ட அது வேணும் இது வேணும் பொண்டாட்டியெல்லாம் கிடைக்கும். அழுத பிள்ளை தானே பால் குடிக்கும். இதெல்லாம் கேட்க எங்க வீட்டுக்காருக்கு நேரம் போயிடுது. எல்லாம் வீட்டுக்கு வர்றாரு, 4 சோத்தை அள்ளி போட்டுக்கிட்டு ஊருக்கு வளைக்கணும்னு ஓடி போறாரு. அதுக்கு 4 வயசுடன் சேரு என் புருஷன் வீட்டுல நுழைங்கிறத நீ முகத்தை உண்மைன்னு வச்சுக்க. சாப்பாடு போதுமா போடாத, தண்ணி கேட்டா குடுக்காத, கதவு தட்டில திறக்கவே செய்யாத. என்ன? ஆமா, இப்படி இந்த நகை கிடைக்குமா? ஆமா, இப்படிதான் என் புருஷன் படாத பாடு படிச்சுதான் இவ்வளவு நகையும் நான் போட்டிருக்கேன். ஆனந்தி, நான் சொன்னபடி 4 நாள் நடந்தா போதும். உங்களுக்கு தன்னை போல வீடுதான் இல்லையான்னு பாரு. என்ன மறந்துடாத, கட்டுமா? சரிங்கக்கா. கணக்குக்கா, நீங்க அடிக்கடி வரணும். அதை விட வேற வேலை என்னம்மா? கட்டுமா? போயிட்டு வாங்கக்கா, வரேன். என்னம்மா ஜனகம்மா, எங்க இந்த பக்கத்துல சும்மா வீட்டுக்கு வந்து போறேன். என் சம்சாரத்தை பாத்தீங்களா? குடும்பம் எப்படி எப்படி நடத்தணுங்கிறதா சொன்னீங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்சு சொன்னேன். ஐயோ, இது போதுமே இது போதுமே, இதே அங்க தாங்க முடியுதோ என்னமோ தெரியலையே. ஏம்மா நாரதர தங்கச்சி, என்ன சொன்னீங்க சம்சாரத்துக்கிட்ட? புருஷங்காரன் வந்தான்னா உனக்கு நகை போட்டுக்கணும் பிரியமா இருந்தா கதவை தாழ போட்டுக்க, சோறு போடாத, தண்ணி கொடுக்காத, மூச்ச உம்முன்னு வச்சுக்கவா. உன் புருஷன் மாதிரியே ஊர்ல உள்ளவனு இருப்பாங்கிறது நீ நினைக்கிற. அதுதான் இல்ல. பாரு, உனக்கு இந்த கனகம்மா பேரு நல்லா இல்ல, அதை பிச்சு எரிஞ்சு விட்டு கனகம்மான்னு வச்சுக்க நல்லா இருக்கும். என் வீட்டு பக்கம் இனிமே நீ வந்த நான் ரொம்ப பொல்லாதவனா இருப்பேன். இந்த வீடு நட்டு எத்தனையோ வீடு. ஓஹோ, நீ அதுக்கும் தயாராதான் புறப்பட்டு இருக்கியா? சரி நீ போ, நான் பின்னாலே ஒரு தண்டோராவ கருத்துல மாட்டிக்கிட்டு ஊரா டாம் டாம் அடிச்சு இந்த குட்டச்சிக்கிட்ட யாரும் பொம்பளைங்க சேரப்படாதுன்னு சொல்லி நான் தண்டோரா போட்டுட்டு அப்புறம் சோதிக்கிறேன். ஆனந்தி, 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 அம்மா என்ன என்ன படுத்திருக்கிற? உடம்புக்கு இல்ல? சரி, எழுந்து வந்து சாப்பாடு போடுவான். ஓஹோ, இனிமே சாப்பாடு போட மாட்டேன், குடிக்க தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டேன், கதவை தாழ போட்டினா திறக்க மாட்டேன், 3 இருக்குமே இருக்கா? சரியா இருக்கு. இப்பதான் தாரக மந்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஆனந்தி, வேற நான் எதுல குறைச்சல் பண்ணி வச்சிருக்கிறேன்? வீட்டுல குறைச்சலா, உடையில குறைச்சலா, சோத்துக்கு குறைச்சலா, என்ன குறைச்சல்? கல்யாணமா இத்தனை நாள் ஆச்சு. ஒரு அது ஆண்டவனா பார்த்து கொடுக்க நம்ம வாங்கிக்கணும். அதெல்லாம் நான் சொல்றது. கழுத்துக்கு ஒரு நகை செஞ்சு போட்டிருக்கீங்களா? ஓஹோ, பெண்களுக்கு பொன்னகதான முக்கியம், அது இல்லையேன்னு நீ சொல்ல வர்ற, அதுதானே? அதுதான் இல்ல. இப்ப பரமசிவம் பொண்டாட்டி இருக்கிறாங்களே, அவங்க கழுத்து நிறைய நகையை போட்டுட்டாலே இருக்காங்க. ஆமா, கமலம் தங்க நகையா போட்டுக்கிட்டு இருக்குது. எழுத்த விட்டு பரமசிவத்தை நான் சொன்னேன். சாட்சாத் கடவுள் பரமசிவம் இருக்கிறாரு, அவருடைய சம்சாரம் கழுத்தை பாரு, உத்தராக கோட்டையை போட்டு விபூதியை பூச்சிட்டு அலையிறாங்க. அவங்க மனசு வச்சாங்கன்னா ஒரு தங்க மலையவே உருக்கி மேல எழுதி ஊத்திக்கலாம். அது சரி, மகாவிஷ்ணு சம்சாரம் கழுத்தை பாருங்க, நகையோ வைரமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது சொல்றியா? சரி, அப்படியே அவங்க என்ன போட்டுக்கிறாங்கல்ல, நகையை போட்டுட்டு ஊர் உள்ள சுத்துறாங்களோ, சமுத்திரம் நடு போய் உட்கார்ந்துக்கிறாங்க. மகாவிஷ்ணு அதுக்கு காவலு, பிரம்மா தொப்புள் கொடியில இருந்துட்டு எவனாவது திருட்டு போய் வரானான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திருட்டு பயத்துக்காக அங்க இருக்கிறாங்க அவங்க. யாருக்கிட்ட இந்த கதை சொல்றீங்க? சரி, நம்ம கதைக்கு வருவோம். ஒரு திருட்டு பையன் இருக்கிறான்னு வச்சுக்குவோம். அவன் ஒரு நாளைக்கு எவ்வளவோ தங்க நகையை திருடுறான். கொண்டாட்டி கழுத்துல போட்டு அழகு பாக்குறானோ, காரணம் என்ன தெரியுமா? வேற எந்த திருட்டு போயினாலும் அதை திருடிட்டு போறாங்கிற பயம் அவனுக்கு. இப்போ ஆனந்தி, உனக்கு நான் நகையை திருட்டு போட்டுருவேன், அது எனக்கு தெரிஞ்ச சாதாரணமா. அதை போட்டுட்டு நான் காவலுக்கு விஜய் உட்காந்துக்கணும். அப்புறம் என் வேலை எவ்வளவு கெட்டு போவோம். இந்த பாரு, பெண்களுக்கு புன்னகைகளை ஒண்ணும் இல்லை, புன்னகை தான் வேணும். புன்னகை இருக்குது பாரு, அதுதான் பெரிய நகை. ஆமாங்க, நான் புரியாம தான் உங்ககிட்ட கோச்சுக்கிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, இனிமே இந்த நகை விஷயமா இந்த சூர்ப்பு நகை உள்ள வந்தா கேட்காது. இது 1 கோடி தாடுங்க. என்ன
சரி சாப்பிட எழுந்திரிச்சுவாங்க. எனக்கு இப்ப சாப்பாடு இப்பதான் வந்து அப்பதான் சாப்பிட்டா போட்டு உடம்பு கெட்டு போயிடும். எழுந்திரிச்சுவாங்க. வாங்க வாங்க. இந்த இருபது ஒரு பானை சோறு பாப்பலாம் சோறு பாங்க பார்ப்பா. என்னை பெற்ற தவறான கணக்கு அவர் மாற்றிக்கொள்ளும். உடனே அவரை நான் சிந்திக்க ஒரு வழி பெறுங்களப்பா. கவலைப்படாது வாழ் பரந்தாமன் சொன்னால் தெரிந்து கொள்வான். நானே அவரை ஒரு நாள் நேரில் சந்திக்கிறேன். காலம் கடந்தா ஏதாவது விபரீதம் நேர்ந்துவிட்டா? காலம் கலந்து விட்டது. மன்னர் பெருமாள் மகளை சந்தித்த நேரம் மிகவும் நல்ல நேரம் தான். நல்ல நேரம். நானே உன்னிடம் வரை நீயே வந்து யாரங்கே அமைச்சரை கைது செய்யுங்கள். சிறைச்சாலைக்கு கொண்டு வாருங்கள். ஏனென்று கேட்பதற்கு ஆள் இல்லை என்பது போல் நடந்தார். தகுதி விட சந்திரசாலியா அவரையே தோல்வி பெற்றார். ஜால வித்தலினால் சமுதாயத்தை ஏமாற்றிக் கொண்டிருந்தவர்கள் ஒரு நாள் தண்டனை அடைந்தே தீர்வார். சிந்தனைகள் உதிக்கும் இடம் சிறைச்சாலைதான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். சிறையிலேயே கிடந்து சிந்தித்திருப்பார். உன் அறிவு தெரிந்ததும் நானே உங்களை விடுதலை செய்கிறேன். உள்ளே தள்ளுங்கள். பாருங்கள், உங்கள் அறிவு மயங்கும். இந்த பூஜை அளவட்டுவிட்டது. அதை இழுத்துச் சென்ற ஒரு குதிரை வண்டியை ஓட்ட அவள் வேண்டாம். அதற்கு பதிலாக ஒரு கருநாகம். வண்டியின் மையத்திலே ஒரு கம்பம். கம்பத்தில் கட்டப்பட்ட நிலையிலே ராஜாப்பு. குதிரை ஓடும். ஓடுகிற குதிரையை கருநாகம் கூட்டும். மிக வாய்ந்த குதிரை கடும் வேகத்தில் சென்ற காடு மேடுகளை நான் தான் வாசம் அவ்வளவு நடந்த பிறகு மரியா பறந்தாமா என் ரத்தம் கொதிக்கிறது. ராஜாத்தியா கற்று வந்தவன், ராஜாத்தியா கவர்ந்து வந்தவன், அறிவு கட்டவனை அரசர் மகள், அவன் அரசர் மகள். அரசர் மகள் ராஜாத்தியா கதை சொல்கிறீரா? கவிதம் பரித்திரம் பல நேரங்களின் கதை மாதிரியே இருக்கும். பறந்தாலும் கொண்டு போகிறீர்கள். இந்த அநீதியை கேட்பதற்கு யாருமே இல்லை. என் அருமை குடிமக்களே, இதோ எதிரிலே நிற்கிறாளே, இவரை நன்றாக பாருங்கள். பந்தய மைதானத்திலே மன்னருக்கு பக்கத்திலே பத்தினி பேர் அமர்ந்திருந்தாலே நினைவிருக்கிறதா? அவர்தான் இவர். எங்கிருந்து வந்தார்? என்ன இவர் பூர்வீகம்? எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன் எனக்கே தெரியாது. நேற்று வரை மன்னரை மயக்கினால் கண்டேன். வந்தவர்கள் போனவர்கள் எத்தனை தெரியும். அவர்களே உணர்வுறுத்தி என்று நான் நினைத்தேன். ஆனால் ஊற்றி மறு கொடுத்தார். மன்னர் உள்ள மயங்கினார். அடையாளம் தெரியாமல் ஊர் மாறினார். இதோ இனி அரசே நமக்குத்தான் என்று இருமாண்டார். அரசை இங்கே சொல்லிவிட்டால் ஆதிக்கம் உடனடியாக வந்துவிடாதா என்று திட்டமிட்டார். அதுக்குள்ளத்திலே திட்டமிட்டார். என்ன சொல்றேன் பெருமக்களே, முன்னர் மாண்டு மடிந்தார். இருந்தால் அழைத்து வந்திருக்க மாட்டேனா? இறந்து விட்டதால் தானே நான் மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறேன். சவுக்காரம் நீங்கள் உங்களை துண்டுக்குள்ளாக வெட்டுங்கள். கருணை காட்டுவீர்கள் என்று குற்றங்களை சொன்னால் நீங்கள் கடும் தண்டனையே இருக்கிறீர்களே. பெரியவர்களே, சரியாகவோ தவறாகவோ சில நாட்கள் நம் மன்னருக்கு ஆஜை நாயகியாக இருந்திருக்கிறார். மஞ்சளி தீயாக வாழ்ந்திருக்கிறார். பக்குவமாக நடந்திருக்கிறார். அதற்கு நாளை அறிவு கெட்டவன், தாய்க்கும் தாரத்திற்கும் வேதம் தெரியாத தரம் கெட்டவன், அரசரின் அன்புக்குரிய மகளரானார். முன்னால் மறைக்கப்பட்ட
வாழ்ந்து வைப்பதிலே மனைவியாக நடித்தவள் மக்கள் மத்தியிலே மனமாக மாறிவிட்டார். உறவு கொண்டு பெற முடியாததை உரிமை கொண்டு நினைக்கிறார். எத்த மகளா தந்தையை கொள்வார், ஒட்டத்தை தவிர்த்து அவா அடி செய்வார். தந்தை இயற்கையாக மாண்டாலும் அடுத்ததாய் சிவதானே. உண்மையிலே இவர் மகளாக இருந்தார், தந்தையை ஏன் கொள்ள வேண்டும்? தந்தை எங்கே கொல்லப்பட்டார்? ஓடி போய் பாருங்கள். சாதாரண சிறையிலே அவரை சிறைப்படுத்தியிருக்கிறார் என்று பாவி. முதலில் மகள் என்றால் இப்போது நான் அவரை சிறைப்படுத்தினேன் என்கிறார். மன்னரை நான் சிறைப்படுத்தி இருந்தால் இவரை என் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப் போகிறேன். நீரை கண்ணீரிலும் போய் தேசத்திலுமே வளர்ந்து விட்ட இவர் நமது நீதிமன்றத்தையே குற்றம் சாட்டுகிறார். இன்னும் தாமதித்தால் உங்களையே கேள்வி செய்வார். இதோ தண்டனை. மன்னரை கொண்ட குற்றத்திற்காகவும் மணிமகுடத்தை அவமதிக்க நினைத்த குற்றத்திற்காகவும் இவருக்கு மரண தண்டனை. யாருந்து நான் தெரிந்து கொள்ளலாம். ஐயா 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 நீங்க வரலாம். நாங்க பார்த்துக்கோம். மகாராஜா ஒரு மூட்டையை வச்சு அழகில போட போறாங்க. ஆபத்து. வாங்க 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 வாங்க. நீதானா